இன்றைக்கு டிஜிட்டல் யுகத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய செல்போனில் இருந்து அன்றாட பயன்பாட்டுக்கான பல்வேறு விதமான பொருட்கள் இன்னைக்கு புது புது டெக்னாலஜில வந்துட்டு இருக்குது. இந்த டெக்னாலஜில ஒரு புரட்சியே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நாம் அதுல பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு போய் தான் அந்த சினிமா ஃபீலை நாம் அந்த செட்டப்ல அனுபவிக்கணும்னு கிடையாது. வீட்டில் இருந்தபடியே அந்த சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து நம்ம படம் பார்க்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள்லையும் சரி, ஒளி அமைப்புகள்லையும் சரி, வீட்டில் இருந்தபடியே கண்டுணரலாம், ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மையப்படுத்தியே பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆன்லைன்ல அமேசான் போன்ற பல்வேறு சேவை நிறுவனங்களை நம்பி பலரும் பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறோம். அப்படி வாங்கும் பொழுது கூட அவங்க விளம்பரப்படுத்துறது ஒண்ணு, அதை வீட்டுக்கு பிரிச்சு பார்க்கும் பொழுது அதனுடைய தரம், அதுல பல்வேறு குறைபாடுகள் இருக்குங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள், குறைகளை அது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்தியாவுல மிகவும் பிரபலமான ஒரு டிவி நிறுவனம், பல்வேறு முன்னணி நடிகர்களை வைத்து விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் தயாரித்து வழங்கிய ஒரு டிவியில ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைய ஆதாரங்களோட தொடர்ச்சியா ஒரு வருட காலமா சுட்டி காட்டியும் அவருடைய பிரச்சனை தீரல. அவ்வளவுதான், உன் விஷயம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பி விஷயத்தை முடிச்சுட்டாங்க. ஒரு நுகர்வோரா அந்த முன்னணி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட நபர் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாரு. வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடலாம். நகைச்சுவை நடிகர் வடிவேலு கொசு அடிக்கிற மிஷின் வித்துட்டு இருப்பாரு. அந்த காமெடி காட்சியை நம்மில் பலர் பார்த்து ரசிச்சிருப்போம். அந்த காமெடியை ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா, புறா. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? போட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்குனா இப்படித்தான். சென்னையை சேர்ந்தவர் சிவகுமார் 2024 வருஷம் தீபாவளி சமயத்துல ஒரு விளம்பரத்தை பாக்குறாரு. இந்த தீபாவளி சலுகையா அந்த குறிப்பிட்ட பிராண்ட்ல டிவி வாங்கினா 3 வருடத்திற்கு சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீ, ஸ்டெபிலைசர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியும் சில விளம்பரங்களோட வருது. அதன் அடிப்படையில 24ஆம் தேதி 10வது மாசம் 2024 வருடம் தீபாவளி சமயத்துல சென்னையில இருக்கக்கூடிய சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சோனி சென்டர் அப்படிங்கிற அந்த ஷோரூமுக்கு போறாரு. சோனி பிராண்ட்ல சோனி பிரேவியா 3 மாடல் K55S30 அப்படிங்கிற மாடல் டிவியை சூஸ் பண்றாரு. 24ஆம் தேதி போய் என்ன டிவி வாங்கணும், என்ன மாடல் வாங்கணுங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிடுறாரு. 26ஆம் தேதி அவங்க சொல்ற காசை கட்டுறாரு. 77,500 ரூபாய் கட்டுறாரு. ஸ்டெபிலைசர் ஃப்ரீன்னு சொல்றாங்க. 27ஆம் தேதி வீட்டுக்கு டிவி வருது. அது வரைக்கும் அந்த டிவியிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கரை பயன்படுத்தி தான் அவர் நிகழ்ச்சிகளை கண்டுகிட்டு வராரு. அந்த டிவி வாங்கும் பொழுதே அந்த நிறுவனம் விளம்பரப்படுத்தினது என்ன? ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணுமா? சினிமா கம்மிங் ஹோம், உங்க வீட்டுக்கே சினிமா வருது. அடுத்தது இம்மர்சிவ் சவுண்ட், அந்த இசையில நாம் மூழ்கிடுவோமா, அப்படிதான் விளம்பரப்படுத்தினாங்க. சரி, இந்த டிவியிலே இன்பில்ட்டா இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் சிஸ்டத்தை விட ஒரு சரௌண்டிங் சவுண்ட் சிஸ்டம், அதுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதே சோனி பிராண்ட்ல HD S40R அப்படிங்கிற மாடல்ல ஒரு சவுண்ட் பாரை அமேசான்ல 13/1/2025 ஆர்டர் பண்றாரு. அது ஜனவரி 16ஆம் தேதி வீட்டுக்கு வந்துருது. 18ஆம் தேதி அந்த சவுண்ட் பாரை இன்ஸ்டால் பண்றாங்க. அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த சோனி நிறுவனத்தினுடைய அந்த இசையில் மூழ்க அவர் ஆயத்தமாகிறாரு. அவர் எதிர்பார்த்த அந்த சவுண்டு அதிலிருந்து ரசிக்கத்தக்க கூடிய வகையில வரல. அதுல சில சிக்கல்கள் இருக்கு. 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்டுகளை அவங்க செய்து பார்க்கறாங்க. ஆனாலும் அந்த ஆடியோ அப்நார்மல் ஆடியோவாகத்தான் வருது. குறிப்பா 5.1 சொல்லக்கூடிய டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய ஆடியோ ஒர்க் ஆகுது, அதை பிளே பண்ண முடியுது. ஆனா ஆடியோல ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய 2.1 ஸ்டீரியோ பிளே ஆக மாட்டேங்குது. இந்த பிரச்சனையை அவங்க கண்டறியறாங்க. ஜனவரி 22ஆம் தேதி முதல் முறையா சோனியினுடைய சர்வீஸ் சென்டருக்கு புகார் தெரிவிக்கிறார் சிவகுமார். அவங்க பாக்குறாங்க, அவங்க யூடியூப்ல தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. யூடியூப்ல அந்த தரத்துல அவங்க வீடியோவை அப்லோட் பண்ணல, அதனாலதான் உங்களுக்கு அந்த வீடியோ தரமா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. முக்கியமா அந்த ஜனவரி 22ஆம் தேதி அவர் கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணதுனால ஒரு கஸ்டமர் கேர்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் தான் அந்த காலை அட்டென்ட் பண்றாரு. அவரு அவ்வளவு அலட்சியமாக ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்றாரு. அதனுடைய ஆடியோவை நீங்களே கேளுங்க.
இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் தான் சொல்லுவேன். யூடியூப்ல 5.1 சேனலே இருக்காது, கண்டென்ட்டே இருக்காது, யூடியூப்ல இருந்து கிடைக்காது. ஆடியோ குவாலிட்டியில லோவா தான் யூடியூப்ல அப்லோடே ஆகும். எந்த ஒரு வீடியோவுமே 5.1 எஃபெக்ட் உள்ள வீடியோ யூடியூப்ல இருக்காது. ஓகே. ஆனா நான் வந்து எஃபெக்ட்டை பத்தியே பேசல. நான் என்ன பேசுறேன்னா என்னோட ரியல் சவுண்டே வரலன்னு சொல்றேன். சவுண்ட் வரல மீன்ஸ் ஸ்பீக்கரே வேலை செய்யலன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதுல? நான் எஃபெக்ட் பத்தி பேசல. யூடியூப் போட்டா ரியல்ல சவுண்டே வரலன்னு நான் சொல்றேன். ஆமா சார், பிசிஎம் செலக்ட் பண்ணிக்கிங்க, சவுண்ட் வரும். அதான் சொல்றேன்ல சார், அது வந்து மேனுஃபேக்சரிங் அப்படி இல்லை, அதுதான் ப்ராப்ளமே. கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. கொஞ்ச நேரத்தில் ரீட் பண்ணிடுது வரக்கூடாது அப்படின்னு, அதுக்கப்புறம் வரதில்லை. அதாவது ரீட் பண்ண முடியறதில்ல. இது அப்படி ஒரு டெக்னாலஜி டிசைன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்க போய் சேஞ்ச் பண்ணி தான் நீங்க பார்க்கணுன்றதுக்கு தான் ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம், ஒரு டெலிவிஷன் எப்படி தயாரிப்பாங்க நீங்களே சொல்லுங்க. பிசிஎம் செலக்ட் பண்ணுங்க, எல்லாமே ஒர்க் ஆகும். இல்ல ஒவ்வொரு முறையும் போய் நான் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணா அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திர மாதிரி வரும். செட்டிங்ஸ் அப்படி மாத்திர மாதிரி வரும். எஸ். அது ஏன் டிவி ஆன் ஆஃப் பண்ணா ஆட்டோ சவுண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோல தான் இருக்கு. செட்டிங்ஸ் போய் ஆட்டோல தான் இருக்கு. இப்ப டிவியா செக் பண்ணி பாருங்க, சவுண்ட் ஒரு தடவை யூடியூப்ல ப்ளே பண்ணி. நீங்க ஆட்டோ மாத்தின பிறகு வரலைங்க சவுண்ட். ஆமா சார், வராது. அது அப்படித்தான் ஒர்க் ஆகும். ஒரு முறை ப்ளே ஆனது ஏன் திரும்ப ப்ளே ஆகல? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ எனக்கு அதே ஃபைல் தான் ப்ளே ஆச்சு. இப்போ எனக்கு சவுண்ட் வருது, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்ட் போயிடுது. டிவி ஆஃப் ஆன் பண்ணா திருப்பியும் ப்ளே ஆகுது, திருப்பியும் போயிடுது. ஆமா, அது அப்படிதான் ஆகும். அதை பிசிஎம் பண்ணிக்கிங்க, ஆஃப் ஆகாது. யூடியூப்ல 5.1 எஃபெக்ட் இருக்கிறது இல்ல, அதனால 5.5 ஒண்ணே விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், 5.1 விட்டுருங்க. உங்க செட்டிங்ஸ் உங்க எப்படி விட முடியும்? செட்டிங்ஸ் தான் ஆட்டோ 1 செலக்டடா இருக்குதுல்ல. உங்க டிவி வந்து ஆட்டோ 1ல இருக்குது. டிஜிட்டல் டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டை ரீட் பண்ண முடியல. ஓகே, செட்டிங்ஸ் ஆட்டோ 1ல இருக்குது. அப்ப எந்த ஆடியோ ரீட் பண்ணி ஆடியோ வருது அப்போ டிவி ஆன் பண்ண உடனே? பிசிஎம் அதான் ரீட் பண்றதுக்கு டைம் ஆகும்ல, கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு முறை ஒர்க் ஆனது ஒரு டெக்னாலஜி திரும்பி ஒரு முறை ஒர்க் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? புரியல எனக்கு. ஆமா சார், இங்க பாருங்க, நீங்க கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூனா எப்பவுமே கம்பேட்டிபிலிட்டி இருக்கணுங்க. ஒரு முறை கேளுங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க. பிசிஎம்ல மட்டும் தான் சவுண்ட் வரும். எல்லாமே பிசிஎம் பண்ணிக்கிங்க, சவுண்ட் எப்பயுமே வராது. மீன்ஸ் எப்பயுமே வரும், ப்ராப்ளம் வராது. இந்த ப்ராப்ளம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ப்ராப்ளம் வராது. பிசிஎம் வச்சுக்கோங்க, எல்லா ஸ்பீக்கரும் சவுண்ட் கிடைக்கும். இல்ல அது எப்படி நியாயமாகும்? நான் வந்து எனக்கு வந்து ஓடிடிக்கு நான் போகும்போது நான் ஏன் போய் நான் வந்து 5.1 மாத்தணும்? நான் சொல்றேன், நீங்க மெயில் பண்ணிக்கங்க. இதுக்காக நான் மேனேஜ்மெண்ட் மெயில் ஐடி. நீங்க பேச எல்லாமே ரெக்கார்டும் பண்ணிட்டேன். நான் நீங்க கொடுக்குற மெயில் ஐடி கொடுங்க, நான் அதுல அத ரெக்கார்ட் அட்டாச் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, ஒரு இஷ்யூ இல்ல. நான் மேனேஜ்மெண்ட் மெயில் ஐடி தரேன், நீங்க மேனேஜ்மெண்ட் கொடுங்க, மெயில் ஐடி கொடுங்க. அவர் பேசுனதை கேட்டுட்டீங்களா? அவருடைய மொழி எப்படி இருக்குது பாருங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுங்கிற அந்த பணிவே சுத்தமா வந்து இல்ல. அந்த வடிவேலு காமெடியை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னல, இதுக்காக தான் சொன்னேன். எங்கயா நீ கொசு அடிக்கிற மிஷின்னு சொன்னையே, எப்படி இதுல கொசு சாவும் அப்படின்னு கேட்டா, கொசுவை பிடிச்சிக்கோ, இதுல போட்டுக்கோ, பிடிச்சி இடிச்சிக்கோ அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி, உனக்கு 2.1 சிஸ்டம் வேணுமா, அப்ப வந்து இதை மாத்திக்கோ. 5.1 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, அப்ப வரப்ப அதை மாத்திக்கோ அப்படின்னு தான் அந்த கஸ்டமர் கேர் அதிகாரி சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கறதே கேட்காம, அந்த அடிப்படையே புரிஞ்சிக்காம இவர் வந்து கஸ்டமர் கேர் அதிகாரி அவ்வளவு பொறுப்பா அதுல பதில் சொல்றாரு. இதுல வெறுத்து போன சிவகுமார் திரும்ப அவருடைய கம்ப்ளைண்ட ரைஸ் பண்றாரு. ஜனவரி 25 டெக்னீஷியன் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவரு பிக்ஸ் ஆகுறாரு. அடுத்து ஜனவரி 31 ரெண்டாவதா டெக்னீஷியன் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு வராரு. இந்த கிருஷ்ணன்கிறவரு நேர்ல வராரு இல்லையா, அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு, இவர் சொல்ற பிரச்சனை எல்லாம் கேட்கிறாரு. திரும்பவும் அவர் என்ன சொல்றாரு, யூடியூப்ல தான் பிரச்சனை, அந்த சம்பந்தப்பட்ட வீடியோல தான் பிரச்சனை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கஸ்டமர் சொன்னதை கடைசி வரைக்கும் அவரும் புரிஞ்சுக்காமலேயே டிவில எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் முன்னாடியே வச்சுக்கிட்டு அவர் ரிப்போர்ட் ஒண்ணு எழுதுறாரு. நான் சொல்றத கஸ்டமர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, டிவில ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட அவர் க்ளோஸ் பண்ண முயற்சி பண்றாரு. இந்த நிலைமையில தான் இந்த டிவில என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத அவரே சொல்றாரு. அந்த கஸ்டமர் கேர் அதிகாரியும் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. LPCM மோட்ல உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து வேலை செய்யக்கூடாது. 2.1 இன்புட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடாது. கரெக்டா வேலை செய்யல. 5.1 கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். 2.1ல 5.1 எப்படி சப்ளை ஆகும்? LPCMல ஆவாதுல. சார் LPCMல அப்ப நான் 5.1 மோட்ல வீடியோ கேட்டா எனக்கு 5.1 வரும். அதுதான் சார். நீங்க சரி, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் வீடியோ வேணா LPCM மோட் போய் நான் வீடியோ ப்ளே பண்ணனும்னு சொல்றீங்க. ஆமா. Sir, he said that every time I have what என்ன நேம் அது? LPCM. I have to change LPCM to receive the stereo audio, he says. See, right now I am with him, he is confirming this. okay.
This is what he says. See, right now you are listening to this, so this is has been like this is getting recorded also. Yes, sir. Give me some solution, man. Sir, I understood, but regarding this, if right now engineer is saying, because we only have the information regarding the update that right now we have, Yeah. sir. Just so they Also, will give ma'am, I would proper like to update. mention another thing. See, through the phone call, they connected with some senior technician person in before their technician visit. So that person confirmed that there is a problem with the TV. Yes. Then only he sent technician say நீங்க 5.1ல இப்போ ஒன்றும் இல்லை மேம் வெயிட் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நீங்கள் 5.1 ப்ளே பண்ண பிறகு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுங்க நம்ம ஆடியோ வருதான் அவங்க ஃபோனில் வச்சு காட்டுவோம் ஆடியோ வருதான் நான் வச்சு காட்டுறேன் இப்போ ப்ளே ஆகுது நீங்கள் ப்ளே ஆகாத இது நார்மல் சரி வைக்கல அதான் இது போடுங்க நீங்கள் இது போடுங்க ஸ்ரீ ஒரு நார்மல் வீடியோ ரேண்டம் வீடியோ யூடியூபில் ப்ளே பண்ணுங்க மேம் யூ ஆர் லிசனிங் பிகாஸ் ஐ எம் கீப்பிங் த ஸ்பீக்கர் நியர் த ஃபோன் சி நவ் இஸ் பிளேயிங் த வீடியோ ப்ளே பண்ணுங்க Yes. கேன் யூ ஹியர் த ஆடியோ I am just near that speaker. There is no audio output. Can you hear it? No, sir. No output, ma'am. Then how can you tell that it works? See, I am hitting the speaker. There is no stereo audio. Give me some answers. So he is telling that you have to change to stereo mode every time. Okay. I am expecting some answers from Sony, ma'am. Yes, sir. இந்த இடத்துல முடிஞ்சிருச்சா? இந்த இடத்துல ஆடியோ பிளே ஆகலங்கிறத லைவா அவர் டெமோ காமிச்சிடுறாரு. அப்ப இதனை ஒட்டி புதுசாக ஜாப் கார்டு வந்து அடுத்தது வந்து போடுறாங்க பிப்ரவரி 4ஆம் தேதி. இந்த முறை கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா டிஜிட்டல் விஷன் அதனுடைய உரிமையாளர் எட்வின் அப்படிங்கிறவரை இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அவரு முன்னாடி பேசின கஸ்டமர் கேர் அதிகாரி மாதிரியோ அல்லது டெக்னீஷியன் கிருஷ்ணன் மாதிரியோ அணுகாம ஓரளவுக்கு சிவகுமார்கிட்ட என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத அவர் காது கொடுத்து கேட்கிறாரு. காது கொடுத்து கேட்கிற மனுஷன்ட்ட சிவகுமாரும் அவருக்கு புரிந்த மொழியில எக்ஸ்பிளைன் பண்றாரு. Bravia 3 எல்லாத்துலயுமே இந்த ஃபால்ட் இருக்குங்களா? இல்ல இந்த பர்டிகுலர் மாடல்ல மட்டும்தான் சார் வந்திருக்கு. இப்போ என் டிவில மட்டும் தான் இருக்கா? ஆமா, இந்த பர்டிகுலர் மாடல்ல மட்டும்தான் வந்திருக்குது. உங்க டிவில மட்டும் இல்ல. அதான் நான் கேக்குறேன். அந்த Bravia 3ன்ற அந்த சீரிஸ் எல்லாத்துலயுமே இருக்குங்களா? அந்த பர்டிகுலர் மாடல்ல நாங்க ஏன்னா இது நியூ மாடல் தானே, 24 மாடல் தானே? ஆமா நியூ மாடல் தான். தெரிஞ்சோன்னா நானே வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க சார். நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல எங்களுக்கு நம்ம டெக்னீஷியன்ஸ் லெவல் தாண்டி கம்பெனியோட டெக்னிக்கல் டீம்கிட்ட போயிருக்குது அது. இல்ல இந்த சீரீஸ்லயே இருக்குன்னா அது அவங்க டெவலப் பண்ணும்போதே அந்த மிஸ்டேக் நடந்திருக்குல்ல, அப்படிதானே? எப்போ நீங்க அப்டேட் பண்றீங்க சார்? எனக்கு இன்னும் 2 ஒர்க்கிங் டேஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா கிடைச்சிடும்னு பார்த்தேன், ஃப்ரைடே கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு காலையில கால் பண்றேன். சரிங்க சார். இந்த இடத்துல ஒரு விஷயம் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கணும். அந்த டிஜிட்டல் விஷன் உரிமையாளர் எட்வின் அந்த பிரச்சனையை ஏத்துக்கிறாரு. Bravia 3 மாடல்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவரே ஒத்துக்கிறாரு. அதை தீர்க்கிறதுக்கு எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு தான் அவர் கோர்றாரு. பிப்ரவரி 21லயும் திரும்ப எட்வினை தொடர்பு கொள்றாரு. அப்பவும் இதே போல அவகாசம் தான் கேட்கிறாரு. திரும்ப பிப்ரவரி 26 அதே எட்வின் கிட்ட சிவகுமார் தன்னுடைய பிரச்சனையை கொஞ்சம் டீடைல்டா விவரிக்கிறாரு. எப்போ சார் முடிப்பாங்க? It may take another 1 week to 10 days time. அப்படின்னா பரவாயில்லைங்க சார். ஏன்னா இது நான் கம்ப்ளைண்ட் பண்ணி 1.5 மாசம் ஆயிடுச்சு சார். இல்ல அது 1.5 மாசம் இல்ல, இப்போ ஆல்மோஸ்ட் 2 மந்த் கிட்ட வரும் போல இருக்குது. ப்ராப்ளம் வந்து சவுண்ட் பார்ல ப்ராப்ளம் இல்ல. ஆமாமா, இல்ல அது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் தான் மற்ற டிவிங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேங்களே, எல்லாத்தையும் ஒர்க் ஆகுது. ஆமா, நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம். அதான் சார் இப்போ கம்ப்ளைண்ட் நான் இப்போ சவுண்ட் பார் வாங்கின பிறகுதான் எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்றது தெரிஞ்சது. அப்புறமா நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். அப்படிதான் வந்தது. ஆல் ஓவர் இந்தியா நீங்க ஒரு ஆள் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. வேற எங்கேயுமே இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் ஆகல. அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். ஒன்னும் இல்ல, முந்தின நாள் நீயா நானா ப்ரோக்ராம் பார்க்கறேன், சவுண்ட் வரல. எனக்கு புரியல என்னடா சவுண்ட் ஒரு பக்கமா வருதுன்னு பார்த்தா இது ஒர்க் ஆகல. நீயா நானா வந்து 5.1ல இல்ல, ஏன்னா ஸ்டீரியோல வருது. ஆமா கரெக்ட். இப்போ இந்த ஆடியோ வரல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு படம் பார்க்கும்போது அந்த மூட் அந்த பார்க்கற அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுது. ஒரு செகண்ட் இது வேலை செய்யல. ஆமா இரிட்டேஷனா தான் இருக்கும். திருப்பி நீங்க அதை சுவிட்ச் ஆஃப் இது நான் திரும்பி ரீசெட் பண்றேன். அடுத்த எபிசோடு சீசன் வர்றதுக்கு வரைக்கும் வேலை செய்யுது. அடுத்து வந்தோடனே திருப்பி கட் ஆயிடுது. அந்த பார்க்கற இன்ட்ரெஸ்டே ஸ்பாயில் பண்ணிடுது. இந்த இடத்துல எட்வின் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாரு. சிவகுமாருக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்கிறாரு. என்னது? ஆல் ஓவர் இந்தியா இந்த பிராண்ட்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் தான்
முதல்ல சுட்டி காட்டி இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. திரும்ப மார்ச் 3ஆம் தேதி டிவியோட இன்வாய்ஸ் கேட்கிறார் எட்வின். மார்ச் 6ஆம் தேதி சிவகுமாரை தொடர்பு கொண்ட எட்வின் வேறொரு மாற்று திட்டத்தை சொல்றாரு. இந்த மாடல்ல பிரச்சனை இருக்கு, இத சரி செய்ய சொல்லி நாங்க அனுப்பி கேட்டு அது எப்ப முடிவுக்கு வரும்னு தெரியல, அதனால உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறேன். XR 55X90L அப்படிங்கிற ஒரு மாடல் எடுத்துக்கங்க. நீங்க சொல்ற எந்த பிரச்சனையுமே இதுல வராது. அதுக்காக நீங்க ஒரு 26,600 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுங்க. எப்படி? ஏற்கனவே 77,500 ரூபாய் கட்டிட்டாராம், அதற்கு டிவி வந்துருச்சான். அந்த டிவியில நீ விளம்பரப்படுத்தின மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் என்னால உணர முடியலையப்பா, இந்த டிவியில பிரச்சனையா, வேற டிவி மாத்தி கொடு அப்படின்னு கேட்கிற மனுஷன்ட்ட இந்த டிவியில இல்ல இந்த மாடல்லையே பிரச்சனை இருக்குது, அதனால இந்த மாடலை நீ விட்டுரு, வேற மாடல் வாங்கிக்கோ, 26,600 ரூபாய் இன்னும் கொடுன்ட்டு அவரு சேல்ஸ் பேசுறாரு. திரும்ப மார்ச் 7ஆம் தேதி கூடுதலா பணம் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சிவகுமார் மறுக்கிறாரு. இந்த இடத்துல சிவகுமார் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம், நான் கேட்கறது என் பிரச்சனைய சரி பண்ணு அப்படிங்கறதான் கேட்கிறேன். இந்த மாடல்ல மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கறத தான் சிவகுமார் கேள்வி எழுப்புறாரு. குறிப்பா நீங்க சர்வீஸ் வாரண்டின்னு எதுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு அந்த வாரண்டியை எனக்கு கிளைம் பண்ணி கொடுங்க, வாரண்டியை தான் நான் கிளைம் பண்றேன் அப்படிங்கறத திரும்ப அவர் வலியுறுத்துறாரு. நான் சர்வீஸ் தான் கேட்கிறேன், நீங்க சேல்ஸ் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கடுமையாக ஆட்சேபிக்கிறார் சிவகுமார். வீட்டுல பேசினேன், பட் அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம டிவி வாங்கியிருக்கோம், இது என்ன நமக்கு என்ன தண்டனையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. நம்ம சோனியில ஃபர்ஸ்ட் டைம் டிவி வாங்கியிருக்கோம் பணத்தை சேவ் பண்ணி, பட் இது என்ன இது நம்ம அடிஷ்னலா பே பண்ண சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஷாக்கா தான் இருக்காங்க. நீங்க வாங்கின மாடல் தரல, வேற மாடல் தர, வாங்கின மாடல் இப்ப அதே மாடல் கொடுத்தா திருப்பியும் அதே ப்ராப்ளம் இருக்கும். மாத்தி தர பிரச்சனை இல்லை, அதே மாடல் கொடுத்தா திருப்பியும் அதே பிரச்சனை தான் இருக்கும். அதுக்கு தான் இப்போ அந்த ஹையர் எண்ட் மாடல் கொஞ்சம் போனீங்கன்னா நீங்க கேட்குற ஃபெசிலிட்டிஸ் அதுல இருக்கும். சார் இதை விட கம்மியான மாடல் 30,000 மாடல்ல கூட அந்த ஃபெசிலிட்டி இருக்குங்க சார். நீங்க ஹையர் எண்ட் போறனால தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும்னு இல்லைல்ல சார். இந்த டிவியோட டிசைன் இது. இப்போ உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் வேணுங்கும் போது சோனி அந்த இது ஃபெசிலிட்டி இல்லையா சார், இது மிஸ்டேக் தானே. நான் தான் இப்போ இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேனே நீங்க சொன்னீங்கல்ல. இல்ல மிஸ்டேக்னா எல்லா டிவிலையும் இருக்காதுல்ல, ஒரு டிவியில மட்டும்தான் இருக்கும். இல்ல சார், அப்போ அந்த பிராண்டே அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் அந்த மாடல்லையே அந்த மிஸ்டேக் இருக்கணும் போது அது இட்ஸ் a பிக்கர் இஷ்யூ இல்ல சார். அதோட டிசைன் அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அந்த பேட்டர்ன் அப்படிதான் இருக்குதுங்கிறாங்க. இல்ல எனக்கு அது புரியல சார். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பேசின ஃபோன் கால்ஸ் நீங்க சொன்ன விளக்கமே அதுல ப்ராப்ளம் இருக்கு, அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா சார்? அது சொல்யூஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? இல்ல எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவோம்? எனக்கு அப்போ நீங்க அபிஷியலா எனக்கு மெயில் பண்றீங்களா, எனக்கு எவ்வளவு நாள் டைம் எடுக்கும் என்னன்னு சொல்லி எனக்கு ரிட்டர்னா எனக்கு கொடுங்க. அப்போ சரி ஓகே. எப்போ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுங்க சார்? சார் வெயிட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லேட் ஆகும். நாங்கள் அது டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சார் இப்போ நீங்க சொல்லும் போதே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் சொல்றீங்க, அப்போ அது இட்ஸ் a வெரி பிக்கர் மிஸ்டேக். இது இப்போ நீங்க ஒரு மிஸ்டேக் இருக்கிற ஒரு மாடலை நீங்க செல் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி சார் நியாயம்? நீ என்ன பிளைண்டா நீங்க வாங்கிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு எப்போ வரும்னே தெரியாது, நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்றது எப்படி சார் நியாயமாகும்? எனக்கு ஒரு டெட்லைனாவது கொடுக்கலாம்ல. நான் வெயிட் பண்ணேன், உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நான் இவ்வளோ நாள் 2 மாசம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஹலோ சொல்லுங்க சார். சார் எட்வின் பேசுறாங்க. சொல்லுங்க சார். நான் பேசிட்டேன் ஏதாவது திருப்பியும். ஓகே சார். அந்த மாடலுக்கு ஆல்டர்னேட் மாடல் தான் இப்போ அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் அவங்கள யூஸ் பண்ண சொல்கிறாங்க சார். இல்லை சார், நான் ஏன் சார் பே பண்ணணும்? நீங்கள் ஒரு டிஃபெக்டிவ் உள்ள மாடலை கொடுத்துருக்கீங்க, என்னை பே பண்ணி வாங்கிக்கோன்னு நீங்கள் என்கிட்ட சேல்ஸ் பேசுறீங்க, நான் உங்கள்கிட்ட சர்வீஸ் எதிர்பார்க்குறேன். அந்த மாடலில் அந்த ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். ஏன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிறது நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துக்க முடியாது. ஏன் யூடியூப் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னு தெரியல. எந்த ஸ்டீரியோ அவுட்புட்டும் அந்த டிவிலும் டெலிவர் ஆகல. வேற என்ன இன்புட் சார் கொடுத்தீங்க? நீங்கள் இவ்வளோ நாள் கடந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட என்ன இஷ்யூன்னு கிளாரிட்டி கேட்குறது எனக்கு ஒன்றும் புரியல சார். உங்கள்கிட்ட கிளாரிட்டி கேட்கல சார், ஆல்ரெடி ஃபால்ட் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் ஃபால்ட்டை மற்ற டிவியில் செக் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மற்ற டிவி ஒர்க் ஆகுதுன்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிருக்கீங்க, அது பதிவாகிருக்கு சார். நீங்கள் திருப்பியும் என்கிட்ட ஃபால்ட்டே என்னங்கிறது தெரியாமல் பேசல சார். நாங்கள் அந்த டிவியில் கேட்குற அந்த ஆப்ஷன் கிடையாது சார். நீங்கள் டிவியில் எங்கே மென்ஷன் பண்ணிருக்கீங்க சிடி அவுட்புட் HDMI ஆட்களை டெலிவர் பண்ணாத டிவி தான் நான் கொடுக்குறோன்னு ஆப்ஷன் இல்லை, அதனால தான் உங்களுக்கு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா? எங்கே நீங்கள் கைட்லைனில் எங்கே எங்களுக்கு ஸ்டீரியோ அவுட்புட் டெலிவர் ஆகாது HDMI ஆட்களை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, விற்கும் போது ஏன் அதை எங்ககிட்ட சொல்லலை?
ஒரு ஸ்டீரியோ, ஒரு பேசிக்கா ஸ்டீரியோ ஆடியோ, நான் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி பேசல, ஒரு பேசிக் ஸ்டீரியோ ஆடியோ HDMI ஆர்க் கேபிள் மூலியமா டெலிவர் ஆகாது எங்க குறிப்பிட்டீங்க நீங்க? எனக்கு விற்கும் போது ஏன் சொல்லாம கொடுத்தீங்க சோனி? எந்த கைட்லைன்ல, எந்த புக்ல எங்க நீங்க அதை மென்ஷன் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு டெலிவர் ஆகாதுன்னு? சவுண்ட் பார் 5.1 சவுண்ட் பார் விற்கிற நீங்க அதுல 5.1ல ஸ்டீரியோ டெலிவர் ஆகாது எங்க சொல்லியிருக்கீங்க? மற்ற டிவில ஏன் அது ஒர்க் ஆகுது சொல்லுங்க நீங்க. உங்களுடைய இந்த சோனி பிரேவியா 3 விட்டுட்டு அதை விட கம்மியா இருக்கக்கூடிய மாடல், எக்கனாமிக் மாடல் ஏன் ஒர்க் ஆகுது? அப்புறம் எப்படி சார் நான் இவ்வளவு வாட்டி பேசியிருக்கேன் சார், நீங்க இன்னொரு டிவியை தான் வந்து கொடுக்கறது ட்ரை பண்றீங்க. நான் கேட்கறது என்னுடைய சொல்யூஷன் என்னன்னா கேட்குறேன். என் டிவியை நீங்க சரி பண்ணி கொடுங்க. இல்லைனா வந்து அதுக்கு நீங்க தான் வந்து காம்பன்சேட் பண்ணணும். உங்க சைட் மிஸ்டேக் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுருச்சு, நீங்க தான் அது காம்பன்சேட் பண்ணணும். என்ன ஏன் காசு கேட்குறீங்க? சிவகுமார் ஏன் இதுல இவ்வளவு விடாப்பிடியான ஒரு உறுதியோட இருக்கிறாருங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா சிவகுமார் சாதாரண ஆள் கிடையாது. அதாவது அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு எளிதில் புறக்கணிக்கத்தக்க ஒரு கஸ்டமர் கிடையாது, ஈஸியா கடந்துட்டு போக முடியாது. ஏன்னா சிவகுமார் டெக்னிக்கலா சவுண்டான ஆள். அவரு பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் லயோலா கல்லூரியில முடிச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செஞ்சவர், FM ரெயின்போல சவுண்ட் ப்ரொடியூசர் அண்ட் எடிட்டரா வேலை செஞ்சவர். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இசைத்துறை பயணத்துல இருந்தவர். என்ன சொல்ல போனா புதிய தலைமுறை தொலைக்காட்சி உள்ளிட்டு 100க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள்ல VFX ஆர்டிஸ்டா அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் குறிப்பா மாயா, மண்டேலா, மாவீரன், இரும்புத்திரை, சர்தார் போன்ற படங்கள் அவருடைய திரைப்படங்கள். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இயக்குனர் மித்திரன் இயக்கி வெளியான திரைப்படங்கள் அனைத்திலேயும் இவர் பணிபுரிந்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இவர்கிட்ட தான் அந்த கஸ்டமர் கேர் அதிகாரி தத்தி மாதிரி பேசுறாரு. நீ ஏன் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கோ, நீ ஏன் ஒயரை கனெக்ட் பண்ற, நீ ஏன் HDMI ஒயரை கொடுப்பையா, அந்த HDMI ஒயர்ல வந்து கனெக்ட் பண்ணேன்னா உனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு வந்து விளம்பரப்படுத்துவாங்களா? எப்ப இதை சொருகனா எனக்கு அந்த சவுண்ட் வரலையப்பான்னு கேட்டோம் அப்படின்னம்னா அதையா சொருகி நீ பாக்குற, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பாருன்னு ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்களாம். இதன் காரணமாகத்தான் அவர் ஒரு நுகர்வோரா, குறிப்பா பாதிக்கப்பட்ட ஒரு நுகர்வோரா தனது நியாயத்திற்காக தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதுவரைக்கும் தன்மையா பேசிட்டு இருந்த எட்வின் அவருடைய டோன் மாறுது. ஏன்னா அவர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக சுமூகமா பேசுற மாதிரி பேசிட்டு இறுதியா சேல்ஸ்ல பேசினாரு, அதை இவர் எதிர்த்துட்டாரு இல்லையா? அதனால அவர் டோன் மாறுது. ஃபர்ஸ்ட் பேசின கஸ்டமர் கால் எவ்ரிதிங் அவங்க கிட்ட இந்த கால் ரெக்கார்ட் ஆயிருக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். போதுங்களா? எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். நான் பேசுறது உட்பட ரெக்கார்டட். சார் நீங்க அது மெயில் டிராப் பண்ணிருக்கீங்களே, அங்க இந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க சார். சரிங்க சார், நான் லீகலாக நான் ஃபைல் பண்ணிடுறேன். நான் அந்த எல்லா காப்பீஸ் ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் வந்து ஒரு அந்த சர்வீஸ் ஷீட்னு ஒன்று நீங்கள் கொடுத்த அந்த அதோடைய காப்பி, அதில் வந்து அந்த காப்பி எவ்ரிதிங் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. நான் எல்லாமே லீகலாக ஃபைல் பண்ணுறேன். நான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன். அது கூட நீங்க கேட்டு வாங்கல சார், தெரியாம போட்டோ எடுத்துருக்கீங்க. இல்ல, அது வந்து அவர்கிட்ட காமிச்சு அவர் தானே இருந்தாரு, அவர் தான் காட்டினாரு. நானா? சரி, எட்வின் விவகாரம் இதோட முடிஞ்சு போயிடுது. அடுத்த சீனுக்குள்ள கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு உள்ள வராரு. அவர் யாருன்னா நேரடியா சோனி நிறுவனத்தினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி, ஏரியா சர்வீஸ் இன்சார்ஜ் அப்படிங்கிற பொறுப்புல வகிக்கக்கூடியவர். அவர் பதில் சொல்றாரு. எட்வின் மாதிரியே அவரும் மிக பொறுப்பா பேசுறாரு. இதுதான் சார், இது ஆக்சுவலா நம்மளும் செக் பண்ணோம் இங்க. ஆக்சுவலி இதுலாம் பாத்தீங்கன்னா வேற டிவிலாம் செக் பண்ணோம். அது S30 சீரிஸ் மட்டும் அது ஹையர் எண்ட். ஆக்சுவலி S25 S30 ஹையர் எண்ட், S30 X90L வந்து அதோட ஹையர் எண்ட் ஒரு ஸ்டெப் மேல. அந்த லோயர் எண்ட் எல்லாம் ஆக்சுவலி நம்ம இது வேற இதுல எல்லாம் நம்ம டெக்னிக்கல் ஹெட் அவர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதனாலதான் கொஞ்சம் இதாயிடுச்சு. நம்ம ஃபேக்டரி வரையும் இதை எடுத்துட்டு போயிட்டோம். அவங்க என்னன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்த டிவில யாருமே ரைஸ் பண்ணல. மேபி வேற இது ஏதாவது உங்களுக்கு தெரியும், டிவினா ஏதாவது நம்ம இருக்கும்போது அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல. பட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல. அவங்க என்னன்னா சாஃப்ட்வேர் ஃபேக்டரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது யூடியூப்ல தான் அவங்களால இது பண்ண முடியுது யூடியூப்ல. பட் அதர் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ரன்னிங்ல விட்டுட்டு நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தாங்க. அதர் சேனல்ஸ்லயும் வெரிஃபைடு. பட் அந்த மாதிரி எதுவும் எரர் கேப்சர் ஆகல. கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ஆன்லைன்ல இருக்கு, OTTல நீ ப்ளே பண்ணி பாருங்க, சவுண்ட் வரல. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணா மூவி நேமே சொல்லிட்டேன். பிரைம்ல வந்து கேப்டன் பிரபாகரன் இருக்கு. ஓகே, அதாவது சீரியோ அவுட்புட் வரலைங்க சார். அதோட நான் ரொம்ப சிம்பிளா உங்களுடைய சோனில இருந்தே சொல்றேன். இந்த எக்ஸாமினேஷன் பண்ணது யாருன்னா சோனி சர்வீஸ் சென்டர். ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் வரதுக்கு முன்னாடி ஒரு செக்அப் பண்ணுவாங்கல்ல, அந்த போன் கால்ல அவர் எனக்கு ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணாரு பாருங்க, போன்ல பண்ண ஓவர் த போன் கால். அதுலயே அவர் என்ன பண்ணா சோனி உங்களுடைய சோனி பிக்சர் கோர் இருக்குல்ல, சோனி கோர், அதுல வந்து ஒவ்வொரு வீடியோவுக்குமே ஸ்டீரியோ அவுட்புட்டா 5.1 டீடைல் வந்து ஓபன் ஆக மாதிரி காட்டிடுது. அதுல சவுண்ட் வரல சார். இது ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஹோம் தியேட்டர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது இதாயிருக்கு. நார்மலா அதுக்கு முன்னாடி சவுண்ட் இல்ல சார். அதுக்கு முன்னாடி சவுண்ட் கனெக்ட் பண்ணும்போது தான் தெரிய வருது.
அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? ஏன்னா சரௌண்ட் ஸ்பீக்கர்ல தான் சவுண்ட் வரல. டிவியா இருக்கும்போது நமக்கு தெரியாதுல்ல. டிவிலயும் வந்து சரௌண்ட் இருந்திருக்குமே, அதான் 2 ஸ்பீக்கர் தான் நம்ம இதுல ஃபாலோ பண்றோம். அதுல ஏதாவது உங்களால மேபி உங்களுக்கு அது கணிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அப்படி கூட இருந்திருக்கலாம், அது தெரியாது. ஆனா நான் ஸ்பீக்கர் எப்போ ஒன்ஸ் உங்க சோனி வாங்கி கனெக்ட் பண்றோம், அப்ப எங்க ஆடியோ வரல. நான் நினைச்சேன் ஏதோ செட்டிங்ல ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கும். நான் திரும்ப பண்ணேன், கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி பேசினேன். அப்புறமா நான் இதை எடுத்துட்டு ஐசன்ஸ் டிவில கனெக்ட் பண்றேன், ஒர்க் ஆகுதுன்னு போது தான் தெரியுது நமக்கு இந்த டிவில ஃபால்ட் இருக்குன்றது. சோனி சவுண்ட் பார்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதே மாதிரி இவர் எட்வின் என்கிட்ட பேசும்போதுமே கிளியரா சொல்லிட்டாரு, எங்க சோனியோடைய அதர் டிவி சோனிஸ்லயும் நான் கனெக்ட் பண்ணிட்டோம், அதுல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, சோனி இந்த S25 அந்த லோயர் எண்ட்ல கூட இதாகுது. பட் S30 சீரிஸ் வேற S30ல போட்டாலும் எனக்கு அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை ஆச்சு. ஆமா, ஆக்சுவலி நம்ம ப்ராக்டிகலா ரைஸ் பண்ணதுக்கு வந்து அவங்க நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்ல பார்க்கணும், சாஃப்ட்வேர்ல ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் தே ஹேவ் டேக்கன் டைம். எனக்கு கரெக்டான டைம் நீங்க சொல்லல. சரி, இன்னொரு கேள்வி கேட்கறேன். அது வந்து எப்பவுமே பண்ணாம இல்ல, அது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணா ஒர்க் ஆகுது. அது ஒன்லி HDMI கேபிள் த்ரூ மட்டும் தான் ஒர்க் ஆகல. ஆமா, ப்ளூடூத் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்தே ப்ளூடூத்ல ஒர்க் ஆகும் சார். ஆனா HDMI கேபிள் த்ரூ வந்து ஸ்டீரியோ வந்து அவுட்புட் டெலிவரி பண்ண மாட்டேங்குது. அதுவும் எப்படின்னா ஒரு முறை டெலிவரி பண்ணுது, ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி பண்ணுது, செகண்ட் அந்த பிளேலிஸ்ட் இருக்கிற செகண்ட் வீடியோக்கு அது பிளே ஆகல. சரி, இந்த முறை கார்த்திகேயனாவது நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாரு. இதற்கிடையில மார்ச் 12ஆம் தேதி சோனி நிறுவனத்துக்கு மெயில் அனுப்புறாரு. இந்த இடத்துல கார்த்திகேயனும் சரண்டர் ஆயிடுறாரு, இந்த பிரச்சனையில இருந்து பின்வாங்குறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இது ஒரு பிரச்சனை நீ தூக்கிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி தான் அவர்கள் அவ்வளவு அலட்சியமாக அதை அணுகுறாங்க. குறிப்பா இந்த இடத்துல சிவகுமார் ஒரு விஷயத்த வலியுறுத்துறாரு. அவரு 77,500 ரூபாய் பணம் போட்டு அந்த டிவியை வாங்கியிருக்காரு. என்னுடைய வாழ்நாளிலேயே முதல் முறையா இவ்வளவு காசு செலவு பண்ணி நான் வாங்கின முதல் டிவி பா இது. அவ்வளவு ஆசையோட நான் வாங்கினேன், ஆனா என்னுடைய கனவுகளை எல்லாம் சிதைத்து விட்டது இந்த அனுபவம் அப்படின்னு மனம் நொந்து பேசக்கூடிய ஒரு நிலையை அந்த சோனி நிறுவனம் உருவாக்கி இருக்கு. அவர்கிட்ட அதெல்லாம் சரிதான், உங்களோட ப்ரொஃபஷன் பார்த்து தான் நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தோம், இதே வேற கஸ்டமரா இருந்தா முன்னாடியே கழட்டி விட்டுருப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில அவரு யாரு, கார்த்திகேயன் ASI சோனி நிறுவனத்தினுடைய ஏரியா சர்வீஸ் இன்சார்ஜ், அவரே பேசுறாரு. கேளுங்களேன். பிகாஸ் எனக்கு இன்னும் அவங்க டைம் தான் கேட்க சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் த டைம். நான் வந்து ஐ ஃபைட். நான் இல்ல எனக்கு இதுக்கு மேல அவ்வளோ ப்ரொஃபஷனல், அப்படி வேற ப்ரொஃபஷனல் இல்ல, சும்மா இப்போ டிவி எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாக்குறவங்கன்னா நான் இப்போ இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கவே மாட்டேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட் தான் அப்படின்னு சொல்லிடலாம். பட் உங்க ப்ரொஃபஷனல் மைண்ட்ல வச்சுட்டு தான் இல்ல அவருக்கு கண்டிப்பா டிவி இந்த தேவை, ஒரு கொஞ்சம் டிசைனிங்ல இருக்கிறதுனால. நான் பண்ண படத்தை, என் படத்தையே நான் எப்படி சார் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம படம் பார்ப்பேன். நான் 5.1 வாங்கினதே என்னால எக்கனாமிக்கலா எது 5.1 கொடுக்குமோ அந்த பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சோனியில வாங்கிக்கிறேன். இதான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் என் வீட்டுல. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சோனி கொடுக்குமா அந்த கேள்வினா திரும்ப ஃபர்ஸ்ட் கேட்கறேன். ஒரு யூசருக்கு சோனி ஏன் இவ்வளவு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது, நீங்க ஏன் இப்படி தப்பா பேசுறீங்கன்றத நான் ஒவ்வொரு போன் காலையும் கேட்டிருக்கேன். ஆனா இப்படிதான் அவர் சொல்றாரு சார், எல்லா டிவிலையும் தான் வேலை செய்யுது, எல்லா டிவிலையும் எல்லாருமே LPCM மோட்ல டிவி வச்சுதான் யூஸ் பண்றாங்கன்ற ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ணா கொடுத்துருக்காரு. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 5.1 அப்ப எதுக்கு நீங்க ஸ்பீக்கர் விற்கிறீங்க? LPCM மோட்ல தான் நான் டிவியை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நான் கேக்குறீங்களா நீங்க? அப்படி என்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அது. ஓகே, அதுதான் சார் நான் உங்கள்ட்ட சொல்றேன் சார். அவங்களை நான் மீட்டிங் தனியா கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன் என்னங்கிறத. இந்த இடத்துல சோனி நிறுவனம் இதனால் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு வந்ததிலேயே பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சிவகுமார் இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. குறிப்பா டெக்னீஷியன் கிருஷ்ணன் எப்படி தன்னை ஹேண்டில் பண்ணாரு, உங்களுடைய அந்த டெக்னீஷியன்ஸ் இந்த பிரச்சனைய எந்த அளவுக்கு அலட்சியமாகவும் ஒரு நுகர்வோரை அவமதிக்கக்கூடிய வகையிலையும் நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துறார் சிவகுமார். நிறைய சேல் ஆயிருக்கு. ஹையஸ்ட் மாடல் ஹியூஜ் சேல் உங்களுக்கு நாங்க அடிச்சு பயங்கரமா தள்ளிருக்கோம். இதே மாதிரி S30 இந்த மாடலும் நிறைய சேல் ஆயிருக்கு. பட் யாரும் இதை நோட்டீஸ் பண்ணி சொல்லல. மேபி ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க சார். இப்போ எனக்கு தெரியும் டெக்னிக்கலா இது எரர் வந்துருச்சுன்றது. இன்னொன்னு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கன்சூமர் கேர்ல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே போன் கால்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிருஷ்ணா வந்தாரு, அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்டோன்ற வார்த்தைக்கு 5.1 தான் மீனிங். நீங்க நாங்க 5.1 வேணும்னா நீங்க ஆட்டோன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்புறம் LPCM சூஸ் பண்ணீங்கன்னா 2.2. நீங்க எதுக்கு, அவர் என்ன கேள்வி கேட்கறாரு, இதுக்கு நியாயமா நீங்களே சொல்லுங்க, எதுக்கு நீங்க HDMI கேபிள் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கறாரு. இந்த கேபிள் நீங்க தான் எனக்கு கொடுக்குறீங்க. இந்த கொஸ்டின் எவ்வளவு தவறான ஏன்னா இப்ப நீங்களே கொடுக்குறீங்க, நீங்களே ஹை டெஃபினிஷன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேபிள் மூலியமா தான் வரும்ன்றீங்க. நமக்கும் டெக்னிக்கலா எல்லாம் தெரியும். அவர் எதனால நீங்க இதை யூஸ் பண்றீங்க? நீங்க ஆப்டிகல் கேபிள் யூஸ் பண்ணுங்க, நீங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்க எதுக்கு இதை யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு.
இது நியாயமா நீங்க சொல்லுங்க. சோனி சென்டர் வந்து நான் ஒரு பயத்துல தான் சார் காசு செலவு பண்ணி வாங்கியிருக்கேன். ஒரு பயத்துல தான் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க என்ன வந்து என்னன்னு புரிய வச்சு எனக்கு சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைச்சு தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம், கூப்பிடுறோம், இதெல்லாம் நடக்குது. இந்த அபார்ட்மெண்ட் அசோசியேஷனுடைய எர்த்து சரியில்லையா, அதனால என்னோட சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகலையா. இப்படி வந்து சோனி இன்ஜினியர் சொல்லலாமா சொல்லுங்க. இதோட சரியில்லைங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. இப்படி சொல்றா சார் அவர் வந்து வீட்டுக்கு வந்து சொல்றாரு எர்த்து வந்து சரியில்லை, அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் வேற. நான் என்ன ப்ராப்ளத்தை பத்தி பேசுறீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ஓகே சார், நான் அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் அவங்கள்ட்ட பேசுறேன். நான் ஆக்சுவலாக இன்ஜினியர்ஸ் நான் டைரக்டராக வர சொல்லி ஆஃபீஸ் வர சொல்லி நான் பேசுறேன் 2 பேரையும். அவர் ஜாப் ஷீட் நீங்க பாருங்க சார். ஜாப் ஷீட் அவர் என்ன எழுதி என்கிட்ட இருக்கு சார், ஜாப் ஷீட் காப்பி. அதுல அவர் என்ன எழுதிருக்காருங்களா, இந்த டிவில எந்த ப்ராப்ளமும் இல்ல, கஸ்டமர் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ற சொல்றாரு. உடனே நான் கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி இந்தாங்க நீங்களே கிருஷ்ணா சார் கிட்ட பேசுங்க, நான் அந்த காலும் நான் பதிவு பண்ணிடுறேன்னு சொல்லியே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுல அவர் சொன்னது எல்லாமே முரண்பாடாக இருக்குது. அதுக்கப்புறமா எட்வின் சார் வந்து ஒத்துக்கிட்டாரு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த எரர் நாங்கள் ஃபேஸ் பண்றதுனால எங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, அதனால நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், நான் இது தப்பு தான், நீங்க தான் கண்டுபிடிச்சிங்க, நான் வந்து இதை வந்து ரெக்டிஃபை பண்றோம், 2 days டைம் கொடுங்க, 5 days டைம் கொடுங்க. நான் 25 days கடந்து போயிடுச்சு, அது மந்த்தும் கடந்து போயிடுச்சு. இதுதான் சிவகுமாரனுடைய மனநிலை. சோனி நிறுவனத்தினுடைய கஸ்டமர் கேர் அதனுடைய லட்சணம் இதுதான். சிவகுமார் எனக்கு வேற டிவி கொடுன்னு கேட்கல, டிவியை வச்சுட்டு எனக்கு காசை கொடுன்னு கேட்கல, உன்னை நம்பி இந்த பொருளை வாங்கின, எனக்கு நியாயம் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க கேளுங்க. மேபி ஆகலாம், இன்னும் ஒரு 1 monthல ஆகலாம். அது டைம் லைன் அவங்க சரியா சொல்ல மாட்டாங்க அது சாஃப்ட்வேர் டீம். அது என்னங்கிறத, ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப பர்னிங் இஷ்யூ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், டக்கு டக்கு டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்துருக்குல்ல, அதனால அவங்க வந்து டைம் லைன் எல்லாம் சொல்ல முடியல. நான் வந்து திரும்ப அந்த மெயிலே வந்து கிளியரா கொடுத்துட்டேன், ஐ கோயிங் டு ரீஃபண்ட் தான். ஏன்னா என்னால கஸ்டமர் வந்து வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி. இப்போ வந்தது எனக்கு வந்தது வந்து 2-3 daysல நான் முடிச்சாகணும் அப்படிங்கிறது தான். அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் தெளிவா சொல்றாரு, எப்ப நானு 6 மாசம் வேணாலும் நான் வெயிட் பண்றேன், நீ சொன்னதுனாலதான் இவ்வளவு காலம் நானும் வெயிட் பண்ணி இருக்கிறேன், இப்ப இருந்துகிட்டு ரீஃபண்டு வேற இது அப்படின்னு சொல்லி நீ பேசுறது பொருத்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய அந்த கஸ்டமர் கேர் அதிகாரிகள் என்ன ஹாரஸ்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் அழுத்தமா பதிவு செய்யறாரு. இந்த கான்வர்சேஷன் வேற நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு கன்சியூமர் எப்படி சார் இப்படி ஹராஸ் பண்ணலாம், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஹராஸ்மெண்ட் சார், திஸ் இஸ் ஹராஸ்மெண்ட். நான் சொல்றேன், அதுக்கு நீங்க நான் பயத்தினால தான் உங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பயத்தினால என் டிவியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருக்குங்க, நான் வந்து பயத்தினால பேசும்போது என்ன கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கோ நான் 2 months வெயிட்டும் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு என்னைக்குமே ஃபோன் பண்ணி இந்த டேட் லைன் பண்ணி கொடுங்க, நான் ப்ரெஷர் கொடுக்கவே இல்லையா, சொல்லும் போதெல்லாம் நான் வெயிட் பண்ணிட்டு தானே இருந்தேன். ஓகே ஓகே, இது வந்து இப்படி ஏன் மேனிபுலேட் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். கன்சியூமர் என்ன பாவம் பண்ணாங்க? இந்த இடத்துல சிவகுமார் தனக்கு நேர்ந்த பிரச்சனையை தான் பட்டியலிடுறாரு. குறிப்பா அந்த டெக்னீஷியன் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு இந்த விஷயத்த எந்த அளவுக்கு ஒரு மட்டரகமா ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வலியுறுத்துறாரு. ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து உள்ளேயே பிடிகொடுக்க வராத அந்த சோனி நிறுவனம் ரொம்ப எளிமையா வேணும்னா சொல்லுங்க அந்த மாயகிருஷ்ணனை வேலையை விட்டு கூட தூக்கிடுறோம் அப்படின்னு பேசுறாரு. ASI கார்த்திகேயன் சிவகுமார் கேட்கிறாரு, மாயகிருஷ்ணனை வேலையை விட்டு தூக்கணுங்கிறது என் கோரிக்கை கிடையாது, என் பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகணும், அதுதான் என் பிரச்சனை அப்படிங்கிறத திரும்ப அழுத்தமா பதிவு பண்றாரு. மாயகிருஷ்ணங்கிறவர் நான் வந்து அவர் வேலையை விட்டு தூக்குறதுக்கு நான் அவர் எடுக்கிறேன் என்னன்றத மாயகிருஷ்ணன் நான் ரிமூவ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு சொல்றேன் சார், நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அது நமக்கு இது வரைக்கும் நடந்தது. இவர் எவ்வளவோ பேசி பார்த்தாரு, முடியல. இப்ப அவங்க ஒண்ணு ஹையர் எண்ட் டிவிக்கு போயிடுங்க, மேற்கொண்டு காசை கொடுங்க, அந்த மாடல்ல இந்த பிரச்சனை வராது, அதை வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லையா, டிவி என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் உனக்கு காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு வராங்க. சரி, ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு வரும்பொழுது அடுத்து இன்னொரு வகையான சிக்கலை எதிர்கொள்றாரு. இல்ல ஸ்டெபிலைசர் ஃப்ரீ எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஃப்ரீ சார், யா அதுக்கு வேல்யூ எனிதிங் cannot be zero. இப்போ டிவியோடைய நெட் வேல்யூ சொன்னது 77, நீங்கள் அந்த பேப்பரில் காமிச்சது உட்பட இங்கே அந்த சார்ட்டில் இருந்தது உட்பட 77,000 rupees நெட் வேல்யூ. அதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணி போட்டுருக்கீங்க. கரெக்ட் தான். சோனியில் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து இந்த அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ இது 2000 ரூபாய்க்கு அப்போ எனக்கு சேல் பண்ணன்னு சொல்கிறீங்களா? ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தீங்க சார். ஃப்ரீன்னு வரும் சார், ஆஸ் பர் ஜிஎஸ்டி நாங்கள் 0ல் போட முடியாது இதை. ஸோ அதுலேருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் எடுத்து இதில் போடுவோம். இது ஆக்சுவல் ரேட். ஆமாம் சார், அப்போ ஆக்சுவலாக அந்த பார்ட் 2000 rupees டெலிவிஷனுக்காக பே பண்ணப்பட்ட அமௌண்ட் தானே சார்? கரெக்ட். பட் வாட் இஷ்யூ யூ ஆர் ரைட் நவ் இன்டு தட் இஸ் ஆஸ் பர் சோனி நார்ம்ஸ். தே வில் டேக் ஒன்லி திஸ் ப்ராடக்ட், இட் இஸ் ஒன்லி டிவி. இதுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நீங்கள் புது டிவி வாங்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
சார் நான் அது எனக்கு புரியுது சார். நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2000 rupees என்கிட்ட வாங்கிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி நியாயம் சார்? அது ஆஸ் பர் ஜிஎஸ்டி அதான் சார் ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படிதான். நீங்கள் என்கிட்ட நான் வந்து இதுக்கு விலை சார், நீங்கள் 0 போட முடியாதுக்காக என்கிட்ட 2000 rupees வாங்கிக்கிட்டீங்கன்னு எப்படி சார் சொல்றீங்க? எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. தீபாவளி ஆஃபர் ஃப்ரீ தான் சார். ஆமாம், ஃப்ரீ தான். அதுக்கு என்ன 2000 வாங்கிட்ட பிறகு எப்படி ஃப்ரீ ஆகுது சார்? நாங்கள் அது ஆஸ் பர் உங்களுக்கு புரியுது சார். அதுக்கு என்கிட்ட கேஷ் வாங்கிட்டீங்க சார். ஜஸ்ட் ஆஸ் பர் சொல்றீங்களா? கேஷ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அப்படி கிடையாது சார். என்ன டிவியோட ரேட் 77 சொன்னாங்க. சரி சார், நீங்க இப்போ டிவிக்கு நீங்க இப்போ புது டிவி வாங்க போறீங்க, அந்த டிவிக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்களே இந்த இடத்துல யோசிங்க. இந்த பிராண்ட் டிவி வாங்கினா ஸ்டெபிலைசர் ஃப்ரீங்கிறாங்க. அதனாலதான் அவர் அந்த குறிப்பிட்ட ஷோரூம்க்கு போறாரு. இந்த தீபாவளி சமயத்திலே நீ வாங்கினேன்னா 3 வருஷத்துக்கு உனக்கு சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீன்னு சொல்றாங்க. அதனாலதான் கையில காசு இல்லைன்னாலும் இந்த ஆஃபரை பயன்படுத்தி இந்த டிவி எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போயிருவோங்கிற ஆசையோட இஎம்ஐ ஆப்ஷன்ல அந்த டிவி வாங்க சம்மதிக்கிறார் சிவகுமார். இப்ப பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டெபிலைசருக்கு 2000 ரூபாய் அதை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இவங்க அந்த ஜிஎஸ்டிக்கு 16,000 ரூபாய் பக்கம் அதுல கணக்கு காமிச்சு இருக்கிறாங்க. அது உண்மையான பில்லு தானா இல்ல அதுவும் ஃபோர்ஜரியானதா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அப்ப இவர்கள் பில்ல இவர்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. சரி, அந்த ஸ்டெபிலைசர் ஃப்ரீன்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்டெபிலைசருக்கு காஸ்ட் வந்து போட்டாதான் பில்லு போட முடியும் அப்படின்னு சொன்னா ஏன் அந்த ஸ்டெபிலைசருக்கு 1 ரூபான்னு பில்ல போடு, இல்ல அந்த ஸ்டெபிலைசருக்கு 2000 ரூபான்னு போட்டு அந்த 2000 ரூபாயை கம்பெனி கணக்குல இருந்து கட்டிட்டு போ. நீங்க ஆஃபர் தானே கொடுக்குறீங்க. அப்ப டிவியினுடைய உண்மையான விலை தான் என்ன? 77,500 அல்லது ஜிஎஸ்டி அமௌண்ட் அந்த ஸ்டெபிலைசருக்கான அமௌண்ட் எல்லாம் கழிச்சது போக மீதி இருக்கக்கூடிய 50,000 சொச்சம் தானா? என்ன கணக்கு? சிவகுமார் சினிமா ஃபீல்டுக்காரங்கிறதுனாலவோ என்னவோ அவருடைய கதையில புது புது கேரக்டரா உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. கடைசியா கார்த்திகேயன் வந்தாரா? இப்ப அடுத்தது அபிஷேக் நகர் அப்படிங்கிறவரு உள்ள வராரு. யார் அவரு? அவர்தான் அவர் டிவி வாங்கின அந்த சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய சோனி சென்டர்னுடைய உரிமையாளர். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார் இல்லையா, அவரு இதே அபிஷேக் நகர் தான். அடுத்தது மார்ச் 15ஆம் தேதி மகேஷ்குமார்னு இன்னொரு கேரக்டர் உள்ள வருது. அவரு சர்வீஸ் மேனேஜரா. அவரும் இந்த ரீஃபண்ட் பத்தி பேசுறாரு. அந்த கதையை அவரு ஏற்க மறுத்து, சரி நீ எது சொன்னாலும் பரவாயில்ல, நீ சொல்ற கதையை நான் கேட்டுதான் ஆகணும், அதை வாயில சொல்லாத, எனக்கு மெயில் அனுப்புன்னு கேட்கிறாரு சிவகுமார். அதெல்லாம் மெயில்ல அனுப்ப முடியாது, வாயில சொல்றதுதான் அப்படிங்கிறாரு. இது என்ன வாயில வட சொல்ற விவகாரமா என்ன? என்னோட பேர் மகேஷ்குமார், சோனி சர்வீஸ் சென்டர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சர்வீஸ் சென்டர் மேனேஜர் சார். கார்த்திகேயன் சார் அவங்க எங்களுக்கு ஏரியா சேல்ஸ் மேனேஜர். அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, S30 அதுதான் ரீஃபண்டுக்கு வந்து ப்ராசஸ் அப்ரூவ் ஆயிருந்தது. ஆக்சுவலா நேற்றே உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, நான் பேசுறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ 55 S30 டிவி வந்து 75,500 rupees உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சார். அது சார் டிவியோடைய டோட்டல் அமௌண்ட் நான் பே பண்ணது 77,500 சார். அதுதான் நான் சொல்றேன். பில்லு வச்சிருக்கீங்களா சார்? வச்சிருக்கேன் சார். அதுலயே பாருங்களேன். ஆமாங்க சார். அதுல வந்து ஃப்ரீ எனக்கு வந்து தீபாவளி ஆஃபரா ஃப்ரீயா வந்து ஸ்டெபிலைசர் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவங்க டிவியே வித்துருக்காங்க. சரிங்க சார். நீங்க அந்த அமௌண்ட் என்னன்ற அமௌண்ட் எனக்கு ரீஃபண்ட் பண்றீங்க, என்ன பில்லுல இருக்குன்றது வந்து எனக்கு மெயில் பண்ணிடுங்க சார். எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் சார். மெயில் என்னால அப்படி பண்ண முடியாது சார். நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இல்லைங்க சார். இப்போ நீங்க ஷோரூம்ல எப்படி ரீஃபண்ட் பண்ணுவீங்க? கேளுங்க நீங்க. அதுதான் சார், அதுக்கு தான் டாக்குமெண்ட் கேட்க வந்தேன் நான். அந்த டாக்குமெண்ட் நான் எனக்கு யாரும் தெரியாதவர்கிட்ட நான் பகிர்ந்துக்க முடியாது சார். பேங்க் டீடைல் தானே கேக்குறீங்க. அது நீங்க மெயில்ல கேட்டீங்கன்னா நான் ஆபீஸ்ல நான் வந்து கேன்சல்ட் செக் லீஃப் எனக்கு கொடுக்கலாம் நீங்க. Anyway, sir, it's a bank document. Anyway, it's a document, right? அது நான் மெயில்ல ஒரு அபிஷியலா தானே என்னால உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும். நீங்க மெயில்ல இந்த அமௌண்ட் என்ன கோட் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் அதுல ரிப்ளை பண்றேன். ஓகே. சோ எனக்கு அந்த பில் அமௌண்ட் என்ன, டோட்டல் அமௌண்ட்ன்றது மெயில் பண்ணுங்க. நான் அதுல டாக்குமெண்ட்ன்றது சொல்லிடுறேன் சார். என்ன டாக்குமெண்ட்? சரிங்க, அதையுமே சார் மெயிலே சொல்லுங்க சார். அதை நான் அப்படியே ரிப்ளை பண்றேன். அந்த மெயில் அந்த டாக்குமெண்டோட நான் கொடுக்குறேன். சரி, ஓகே சார். அடுத்து மார்ச் 17 இந்த மெயில் பண்ண முடியாதுன்னு சொன்ன அந்த மகேஷ்குமார் கிட்ட சிவகுமார் அழுத்தமா ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இந்த காலம் பதிவாகிட்டு தான் இருக்கு. நான் கிளியராகவே சொல்றேன், கேளுங்க. என்னன்னா ரீஃபண்ட் நான் கேட்கல. இன்னைக்கு வரைக்கும் ரீஃபண்ட் நான் கேட்கல. சரிங்க சார். ரீஃபண்ட் ஆஃபரை சஜஸ்ட் பண்ணவர் மிஸ்டர் கார்த்திகேயன். நான் என்னுடைய டிவிக்கான சொல்யூஷன் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் தவிர நீங்க எனக்கு இன்னொரு டிவியை கொடுங்கன்னு நான் கேட்கல. அந்த சொல்யூஷனை கொடுத்தவர் மிஸ்டர் எட்வின்.
நான் உங்களை கேட்கறது, நீங்க கொடுத்த ப்ராமிஸ் வாரண்டி பிரகாரம் டிவியில ஒரு ஃபால்ட் இருந்தா செஞ்சு தருவேன். சோனி கொடுத்த வாரண்டியோட ப்ராமிஸை தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், என் டிவியை ரெடி பண்ணி கொடுங்க. நான் இதை தவிர வேற எந்த சொல்யூஷனும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல சார். உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்காம இல்லை சார், கண்டிப்பா அது டைமிங் வந்து நாங்கள் எக்ஸாக்டா எப்போ கிடைக்கும்ன்றது கேட்டிருக்கோம். அது இன்னும் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் நாங்கள், அப்புறம் வந்து 2 வீக்ஸ் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்க சார், செக் பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், இதே தான் போயிட்டு இருக்குதே தவிர எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. சரி, இப்படியே இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் எங்க பாஸ் எட்வின் சார் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற விதமா சரி நெக்ஸ்ட் மாடல்ல இஷ்யூ இருக்குதா என்னன்றதை அவர் செக் பண்ணி பார்த்தாரு. அது வேற மாடல்ல அந்த மாதிரியா நீங்க இது பண்ண ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு X90Lன்ற மாடல் அதுதான் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தோம். அதனால சரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்றதுக்கு ஐடியா இல்லைன்றது நீங்க சொன்னதுனால சரி நம்ம ஏஎஸ்சி கிட்டே அகைன் நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு சார் என்ன சார் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே இல்லை ரீஃபண்ட் வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஸோ கஸ்டமருக்கு சொல்யூஷன் கொடுக்காம இத்தனை நாள் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அதனால ரீஃபண்ட் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு தான் வந்து ஃபைட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ்க்கும் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருந்தாரு. அவர் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் வந்து ரீஃபண்ட் பண்ண வைக்க மாட்டாங்க. அடுத்தது அந்த ஸ்டெபிலைசர் பிரச்சனைக்குள்ளார வராரு. உங்களுக்கு வந்து எங்களால் வந்து ஜீரோவா ஒரு பில்லிங் பண்ண முடியாதுனால தான் அப்படி சேர்த்தோம். நீங்க அது காசெல்லாம் கொடுக்கல, நீங்க டெலிவிஷனுக்கு மட்டும் தான் காசு கொடுத்துருக்கீங்க. இது நாங்க வந்து கணக்குல நாங்க ஜிஎஸ்டி ஆஸ் பர் த ஜிஎஸ்டி ரூல் நாங்க இப்படிதான் வந்து எல்லாருக்கும் பில் பண்ணுவோம். நம்பர் 2 நான் என்ன சொல்றேன் கேளுங்க. இப்ப என்ன நான் போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி ரீஃபண்ட் பண்றாங்க, எனக்கு ஒன்னும் இல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் எதுக்கு பே பண்ணணும், அந்த பில் எனக்கு கொடுங்க, அவங்க ரீஃபண்ட் பண்றேன்னு சோனி சொல்றாங்கன்னு நான் சொன்னேன். இதுக்கு இடையில இவங்களெல்லாம் வச்சு பஞ்சாயத்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோனி நிறுவனத்தினுடைய ரீஜனல் மேனேஜர் சாய் கிரண் அப்படிங்கிறவரு சிவகுமார்கிட்ட பேசுறாரு. அவரு அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்றதுக்கு உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு சிவகுமார் என்ன பதில் சொல்றாரு? No sir, I didn't raise that. Mr. Karthikeyan only suggested that, but my concern is the TV doesn't have any issues, but kindly wait for the update. Sir, there is an issue, sir. There is an issue. Okay. So the audio is not working. The stereo audio is not coming through the HDMI out cable. We were saying that there is no issue. Sir, I already waited for a month. You have not even declared that how long I have to wait. I am asking for a mail. Still today I didn't receive a single mail. So okay, sir, we will share the mail, sir, as per your concern. Okay. Okay, sir. Please share the mail, sir. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், 2024 வருஷம் 10வது மாசம் 26ஆம் தேதி வாங்கின டிவி பஞ்சாயத்து 2025 வருஷம் மார்ச் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த மார்ச் 21ல தான் அந்த சாய் கிரண் சொல்லிட்டு ரீஜனல் மேனேஜர் வராரு. அவர்கிட்ட பேசி உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் தான் வரலாற்றிலேயே முதல் முறையாக சோனி நிறுவனத்திடமிருந்து மெயில் வருகிறது. அது வரைக்கும் எல்லாம் வாயில வட சொல்ற பாட்டிங்களா தான் பேசி இந்த விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் சிவகுமாரும் மார்ச் 28ல சோனி நிறுவனத்துக்கு கடிதம் எழுதுறாரு. அடுத்து ஏப்ரல் 7ஆம் தேதி சோனி நிறுவனத்திடமிருந்து 2வது மெயில் வருது. அந்த 2வது மெயில்ல சிவகுமார் முன்வைத்த அனைத்தையும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, ஏத்துக்கல. ஏப்ரல் 17ஆம் தேதி எங்களுடைய ஃபைனல் ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு சோனி நிறுவனம் ஒன்ன சொல்லுது. ஏப்ரல் 24ஆம் தேதி சாய் கிரண்ட்ட பேசும்பொழுது கூட சிவகுமார் முன்வைக்கக்கூடிய விஷயம், நீங்க சொன்னதுனாலதான் இத்தனை மாதங்கள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரீஃபண்ட் வாங்குறது எனக்கு நோக்கம் கிடையாது, என் பிரச்சனை சால்வ் ஆகணுங்கிறதா என் நோக்கம் அப்படிங்கிறத உறுதியா தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. இதற்காக ஆடியோ ஆதாரம், போதுமான ஆதாரங்களை இணைத்து பக்கம் பக்கமா கற்று எழுதுற மாதிரி சோனி நிறுவனத்துக்கு 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு படிச்சு சொல்ற மாதிரி அவ்வளவு விலாவாரியா அவருடைய விஷயத்த எடுத்து சொல்லிட்டாரு. மெயில் பண்ணியிருக்கிறாரு, சோனி நிறுவனத்தினுடைய நேரடியான எக்ஸ் தளத்திலையும் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, ரிட்டனா ரெஜிஸ்டர் போஸ்ட்ல தபால் அனுப்பி இருக்கிறாரு. இது போல அவர் தொடர்ந்து அவருடைய ஆர்குமெண்ட்ஸை ரிட்டன்ஸா பதிவு பண்றாரு, ரெக்கார்டா பண்றாங்க. மாறா சோனி நிறுவனத்திடமிருந்து முதல் முறையா அந்த எழுத்துப்பூர்வமான கடிதம் எப்ப வந்து சேருது தெரியுமா? இவர் பிரச்சனையை தொடங்க 6 மாசம் கழிச்சு. அந்த ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு 6 மாசமாயா? சரி, ஃபைனலா அவங்க இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு வந்துட்டாங்க. ஜூலை 1ஆம் தேதி தேதியிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறாங்க. சோனியினுடைய நிர்வாகத்திடமிருந்து வந்திருக்கு. அந்த கடிதத்துல நோ டிஃபெக்ட் இன் த ப்ராடக்ட், நோ நீட் எனி சர்வீஸ், அவங்க பொருள்ல எந்த பிரச்சனையும் இல்லையா, அதனால அவங்க சர்வீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையா, அதை டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு சோனி நிறுவனம் விஷயத்தை ஊத்தி மூடிருச்சு. நிறைவாக இந்த விவகாரத்தில் சோனி நிறுவனத்தின் கருத்தை அறிய அங்குசம் சார்பில் நாம் சில முயற்சிகளை எடுத்தோம். இறுதியாக சோனி நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏரியா சர்வீஸ் இன்ஜினியர் ASI கார்த்திகேயன் அவர்களை தொடர்பு கொள்ள நாம் முயற்சித்தோம்.
நமது அழைப்பை ஏற்று பேசிய அவர், சார் சோனி நிறுவனத்தினுடைய ஏஎஸ்ஐ கார்த்திகேயன் சார் தானே? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார் அங்குசம் பத்திரிகையிலேருந்து பேசுகிறேங்க. சார். சார் சார் நீங்கள் சென்னையில் சிவக்குமார் அப்படிங்கிறவர் வந்து பிரேவியா 3 அப்படிங்கிற மாடல் டிவி வாங்கினதில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, அது என்ன சால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்க சார்? அப்படிங்களா சார்? ஒரு செக் பண்ணி சொல்லுங்க, நான் டிரைவிங்கில் இருக்கேன். சரிங்க. எனக்கு கொஞ்சம் நாளைக்கு காலையில் பேச முடியுமா சார்? நாளைக்கு காலையிலையா? டிரைவிங்கில் இருக்கேன். சரி சரி. இல்லை அது என்னென்னு சுருக்கமாக சொல்கிறீங்க. அது உங்கள் சைடில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, அதை ஏன் அவர் ஏற்க மாட்டேங்கிறாரா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் சார் நான் கேட்குறேங்க. உங்களுடைய வெர்ஷனுக்காக தான். வேறு இல்லை சார், அதுதான் அது கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு பார்க்கணும். அது இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கிறது. நான் அதான் டிரைவிங்கில் இருக்கேன் ஆக்சுவலி, இங்கே சிக்னலில் நின்றுருக்கேன். ஓகே கேட்க மாட்டேங்க சார். ஓகே சார். ஓகே டூவீலரில் பேசுகிறேன். தேங்க்ஸ். பிறகு பேசுவதாக கூறியவர், சார் கால் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க சார். நேற்று அந்த சிவகுமார் மேட்டர் சம்மந்தமாக உங்கள்கிட்ட தகவல் கேட்டிருந்தேன் சார். சார் நீங்கள் எங்கேருந்து சார்? சரி, அங்குசம் பத்திரிகையிலேருந்து பேசுகிறேங்க சார். இப்போ கஸ்டமர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணிக்காருங்களா? ஆமாங்க சார். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அதில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார். இல்லை சார், அது ஆக்சுவலி எனக்கு வந்து அத்தரைசேஷன் வந்து ப்ரெஸ் மீடியாவோட பேசுறதுக்கு அத்தரைசேஷன் இல்லை சார். நம்ம வந்து கஸ்டமர் கேர் தான் பேசுவாங்க அந்த டீமு. ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ கஸ்டமர்னா அவங்க பேசுவாங்க. கஸ்டமருக்கு வந்து நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஹி கேன் அப்ரோச். அவருக்கு எல்லா ஸ்டேட்டஸ் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ரிப்ளை போயிருக்கு அவருக்கு. நம்ம கம்பெனி சைடுலேருந்து மெயில் கம்யூனிகேஷன் வெரி ரெகுலராக கொடுத்துருக்காங்க. அவரோட சந்தேகம் கேட்டு அவருக்கு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இப்போ உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா அதுதான் சார், கஸ்டமர் கேட்ட தான் பேச முடியும். பிகாஸ் எனக்கு என்னோட பாலிசி படி இந்த இதில் இருந்து நான் பேச முடியாது. அதுக்காக தான் உங்கள்கிட்ட. ஓகே. இப்போ நான் பேசுறதுனா யாருக்கிட்ட நான் பேசணும் சார்? இல்லை கஸ்டமர் கேரில் பேசிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு என்னங்கிறது கிளியராக சொல்லுவாங்க. கஸ்டமர் கேர். ஓகே. கஸ்டமர் கேருக்கு கஸ்டமர் தானே சார் பேச முடியும். இப்போ நான் வந்து ஒரு மீடியா பர்சனாக வந்து உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் தான் நான் கேட்குறேன். அப்போ பொறுப்பான யாராவது ஒரு அதிகாரி நீங்க சொன்னீங்கன்னா தானே பொருத்தமா இருக்கும். அந்த கடிதத்துல உங்களை தானே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இப்போ அந்த கடிதத்தில் இருக்கு ஆக்சுவலி. இப்போ அந்த இதில் லெட்டர்ல இப்போ நாளைக்கு டுமாரோ இஃப் எனி திங் லீகல் இது பேசினா கூட நம்ம லாயர் தான் அவங்க பேசுவாங்க கம்பெனியில். ஐ ஷுட் நாட் கம்யூனிகேட் எனி திங் ஃப்ரம் மை சைடு. ஐ எம் நாட் அ டிசிஷன் மேக்கர். சார் நான் கேட்கறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த விவகாரங்களை வந்து நீங்க தான் டீல் பண்ணியிருக்கீங்கன்னு அதில் வந்து குறிப்பிட்டு சொல்றதுனால தான் நான் குறிப்பான வந்து கார்த்திகேயன்ட்டு நான் பேசுறேன். சரிங்களா? ஒரு ஏஎஸ்ஐ வந்து நீங்க ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கிறீங்கிறதுனால கஸ்டமர் பேசினா கஸ்டமர்கிட்ட சொல்லலாம் எல்லாமே. பிகாஸ் ஹீ நோஸ் கஸ்டமருக்கு எல்லாமே அவருக்கு டீடைல் தெரியும். அவருக்கும் வந்து நம்ம கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம். நீங்க வந்து மீடியால இருந்து பேசுறதுனால எனக்கு அது அப்ரிசியேஷன் கிடையாது. உங்களுக்கு நான் என்னோட பாஸ்ட் நான் பேசிட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு. இது வந்து இந்த மாதிரி மீடியால இருந்து பேசுறாங்க, யார் அவங்க பேச வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கஸ்டமர் கேர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. இதுதான் இந்த கேஸ்னுடைய இப்போதைய ஸ்டேட்டஸ். இவ்வளவு தூரம் சிவகுமார் முன்வைத்த வாதங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த சோனி நிறுவனத்தினுடைய ஒரு மட்ட ஊழியர்கள்ட்டையும் உயர் அதிகாரிகள்ட்டையும் சிவகுமார் தரப்பு நியாயங்களை அவர் ஒரு நுகர்வோரா முன்வைத்ததையும் நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்களே ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. சிவகுமார் ஒரு தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரா? சோனி நிறுவனத்தை சும்மா பொழுது போகல டைம் பாஸ்க்கு வம்புழுக்கணும்னு அவரு மெயிலுக்கு மேல மெயில் போட்டு அவங்களுக்கு போனை போட்டு வம்புழுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? இல்ல சோனி நிறுவனம் சொல்ற மாதிரி கையில காசு இருந்தா கொஞ்சம் காசை போட்டு ஒரு ஹையர் எண்ட் டிவியை வாங்கிட்டு போகணும், எதுக்கு இவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்கிறாரு? இல்ல அவங்க தான் ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்றாங்களே, அப்ப காசை வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. சிவகுமார் தரப்பில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? இது போன்றது ஒரு அனுபவம் உங்களுக்கு நேர்ந்ததுன்னா நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப எளிமையானது. ஏங்க, ஒரு ஆசையா டிவி வாங்குறாரு, ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வீட்டுல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஒரு டிவியை சோனி நிறுவனம் கொடுக்குது. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரால் உணர முடியல. இது பல்வேறு மொழிகள்ல அவர் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டாரு. ஒரு டெக்னீஷியன் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போய் அந்த அபார்ட்மெண்ட்ல எர்த் கனெக்ஷன் ஒழுங்கா இல்ல, அதனால உனக்கு வந்து இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்கலன்னு சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணிருப்பாங்கிறத நீங்க பாருங்க. இப்ப ஃபைனலா சொல்றாங்க இல்லையா, எங்க சைட்ல இந்த ப்ராடக்ட்ல எந்த டிஃபெக்டும் கிடையாது, நாங்க சர்வீஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ற இந்த பதில ஏன் 6 மாசம் கழிச்சு சொல்லணும்? முதல் முறையா சிவகுமார் முன்வைத்த பொழுதே அந்த பதில சொல்லியிருந்தா அவர் மூடிட்டு போயிருப்பார்ல. 6 மாசம் வந்து நீ ஒரு பதிலா சொல்லுவியா,
முதல்ல டெக்னீஷியன்ல இருந்து ஆரம்பிப்பியான், அப்புறம் உங்களுடைய ரீஜனல் மேனேஜர் வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லுவாங்களாம். 6 மாசமா வாய் வழியா பேசிட்டு இருப்பையான். சிவகுமார் நல்லா லாக் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம இவன் எங்கேயாவது கன்சியூமர் கோர்ட்ல போய் கேச போட்டுருவானோன்னு பயந்துகிட்டு 6 மாசம் கழிச்சு ஒரு லெட்டர் அனுப்புவியான். அதுல இந்த மாதிரி வந்து மொக்கையா ஒரு பதில சொல்லி முடிப்பையான். என்னங்கய்யா உங்க நியாயம்? பார்ப்போம் சிவகுமார் அந்த 3 ஆப்ஷன்ல எதை தேர்ந்தெடுக்க போகிறார், சோனி நிறுவனம் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது, இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாமளும் பொறுத்திருந்துதான் பார்ப்போமே. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.